Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. So today classல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ்க்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது ஜும்கா மேக்கிங்க்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜும்கா மோல்டு பார்த்தோம், அதில் ரேப் பண்ணி அந்த 2-3 மெத்தட் ஆஃப் ரேப்பிங்கும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாமே என்னென்னா, இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன சின்ன சின்ன ஆக்சசரிஸ், அதாவது சின்ன சின்ன பின்ஸ், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இதோட நேம் என்னென்னா, இது வந்து ஐபின். ஓகேவா? ஸோ இது வந்து ஐபின். இது வந்து நமக்கு எங்கெல்லாம் ஹோல் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நமக்கு இது தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டு கூடால கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுமாதிரி ஜும்காவில் ஹேங்கிங்ஸ், அதே மாதிரி ஜும்காவையும் அதுக்கு ஸ்டட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம இது தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ஐபின். ஐ மாதிரி ஒரு சின்ன கண்ணு மாதிரி இருக்கிறதால இதை வந்து ஐபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இதோட நேம் பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து இயர்பின். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த எண்டில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், அப்புறம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இயர்பின். இதுவும் நம்ம வந்து ஜும்கா மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது என்னென்னா, இது வந்து ஸ்டட் பேஸ். நம்ம வந்து ஸ்டட் மேக் பண்ணணும்னா இந்த பேஸ் இருந்தால் தான் மேக் பண்ண முடியும். ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் ஹோல் உள்ளதும் இருக்கும், ஹோல் இல்லாததும் இருக்கும். அதாவது இந்த எண்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஹோல் இருக்கிறதும் இருக்கும், ஹோல் இல்லாததும் இருக்கும். ஹோல் இருக்கிறது இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம இதை வச்சு கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன ஸ்டட்டாக மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது கூடால நம்ம வந்து ஐபின் ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் இது கூடால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐபின்னை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்டட் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து காயின். ஸோ காயின் கொஞ்சம் பெரிய சைஸ் காயின்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து அதுக்கு பேக் சைடில் இந்த ஸ்டட் பேஸும் ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கு அடுத்தது ஒரு ஐபின்னும் நம்ம வந்து இந்த மாதிரி இதே பொசிஷனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹோல் வந்து இந்த மாதிரி சைடில் வரணும். ஓகேவா? இந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதை வந்து ஜும்கா கூடலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இந்த ஹோல் இல்லாதது, ஹோல் இல்லாத ஸ்டட் பேஸ். தென் இது எல்லாமே ஹெட் கேப்ஸ், ஜும்காக்கு மேலே வைக்கக்கூடிய ஹெட் கேப்ஸ். நிறைய வெரைட்டியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஹெட் கேப்ஸ். இது ஒரு வெரைட்டி, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒரு வெரைட்டி. இது எல்லாமே ஹெட் கேப்ஸ். ஓகேவா? தென் இது பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஹூக் ஜம்காவில் யூஸ் பண்ணக்கூடிய ஹூக்கு. ஓகேவா? நான் அது வந்து மேக் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஸ்டட் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்டட் மேக் பண்ணால் தான் ஜும்கா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து காயின் எடுத்திருக்கேன். இல்லை 2 சைஸ் காயின் இருக்குது. ஒரு காயின் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் காயின், இது வந்து சின்ன சைஸ் காயின். அதாவது இது வந்து
1 இன்ச் சைஸில் ஒன் சென்டிமீட்டர் சைஸில் உள்ள காயின். இது வந்து 1.5 சென்டிமீட்டர். ஓகேவா, அதோட டயாமீட்டர் 1.5 சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா இது பெரிய காயின். ஓகேவா, ஸோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த சைஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்டட் வந்து இப்போது இந்த ஸ்டட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக ஜும்கா பேஸ் ஸ்டட் பேஸில் நான் வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்படியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இது வந்து ஹூக் எதுவுமே இல்லாமல், ஓகேவா, ஹூக் எதுவுமே இல்லாமல் டிசைன் பண்ணுறது. ஹூக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஹூக்குள்ள டிசைன். ஸோ பாருங்கள், பேக்கில் வந்து ஸ்டட் பேஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஐபின்னும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதுக்கு மேலே டிசைன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேல் பக்கத்துலேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம், அடி பக்கத்துலேயும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு காயின் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹோலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காயினை வந்து இந்த ஹோல் ஹைட் ஆகாமல் கொஞ்சம் ரைஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேவா, இல்லை இந்த ஹோல் வேண்டாம் அப்படின்னா சேர்த்து வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி மொத்தமாக சேர்த்து வச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, எனக்கு B7000 க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹோல் விசிபிள் ஆகிறது மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இனி இதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ஜும்கா ரெடி பண்ணிக்கிங்களோ அதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் வந்து ஸ்டட் மேக் பண்ணிக்கணும். ஓகேவா, நான் சிம்பிளாக ஸ்டட் வந்து மேக் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹோல்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல் ஹைட் ஆகாத மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா, அதே சமயத்தில் நமக்கு வந்து பேஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுக்கேற்றாக்களும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பேஸ் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடாது. ஓகேவா, கரெக்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து இப்படி தான் பண்ணணும்ல, நம்ம வந்து OHPயில் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி கூட இதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா,
ஷார்ப்பாக கட் பண்ண முடியும்னா அப்படி பண்ணிக்கலாம். நிறைய மாடலாக ஸ்டட்ஸ் இருக்குது. நீங்கள் அது கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் ஸ்டட் மேக் பண்ணணுன்னா தான் நம்ம இப்படி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நம்ம ஓஹெச்பியில் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்டட் நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் எப்படி குத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். அது ட்ரை ஆகிறதுக்காக இல்லை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வச்சாலும் இருக்கும். சரி. ஸோ அடுத்தது வந்து இந்த டைரெக்டாக ஸ்டட் பேஸ்க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இந்த ஜஸ்ட்டு ஸ்டட் பேஸ் தான். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி மூன் ஷேப், ஹாஃப் மூன் ஷேப் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹாஃப் மூன் வச்சு 3 வச்சு ரெடி பண்ணலாம், 4 வச்சு ரெடி பண்ணலாம். நமக்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாக்கில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பேக்கிங்காக ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? சென்டரில் ஒரு ஸ்டோன்.
மேலே ரவுண்டும் கொடுத்துக்கலாம், எல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது ஸ்டட் பேஸ் மட்டும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் நான் ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது கட் பண்ணுறதெல்லாம் நான் காட்டுறேன். ஓகேவா? இது பேர் வந்து மினி பிளேயர். இது வந்து கட் பண்ணவும் செய்யலாம், நோஸ் பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இதில் வந்து தனித்தனியாகவும் இருக்கும், அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்றாக்கில் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆயிரும். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணுமோ ஸ்டிக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, இப்படி ஸ்டிக் பண்ணிக்கும். தென் இதுக்கும் இன்சைடில் இப்போ கொஞ்சம் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? உடனே தொங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லென்த்தியாக தொங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐபின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து அந்த ஹூக்கை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கும் கீழே இந்த ஐபின். இது இதில்னு மட்டும் இல்லை, பெரிய காயின் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஓஹெச்பியில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி. ஓகேவா? சரி, இது ஹைட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னா இதை வந்து கம்மை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். பட் இந்த மாதிரி ஹோல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து மாட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போதும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரை ஆன பிறகு தான் நம்ம பண்ண முடியும். இது வந்து காதில் போடும்போது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இதுக்கு பேர் வந்து வேக்ஸ் ஷீட். ஸோ இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பெரிய டிசைன் பண்ணலாம். இதை மாதிரி மேல் பக்கத்துலேயும் ஸ்டிக் பண்ணலாம், பேஸ்லேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். சரி, அது நம்மளோட விருப்பம்தான். மேலே ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். பட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம காதில் போடும்போது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்றாக்கில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். சின்ன பேஸ் இல்லைன்னா டேரெக்டாக இந்த சிங்கிள் ஸ்டோனை வச்சு யூஸ் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன் ஆச்சுன்னா அப்படி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பேஸ் இருந்துச்சுன்னா இப்படி பேஸ் வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து அவுட்டரில் இன்னும் டிசைன்ஸ் கொடுக்கணும்.
டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டட்ஸ் வந்து டிசைன் பண்ணி பார்க்கணும். இது வந்து க்ரௌன் ஷேப்பில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக டிசைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹோலும் ஹைட் ஆகக்கூடாது. இந்த ஹோல் வழியாக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து காமனாக ஒயிட் கலர், கோல்டு கலர் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி ரெடி பண்ணால் நம்ம என்ன இதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எடுத்துகிற கலருக்கு மேட்சிங்காக நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸு நம்ம வந்து ஸ்டட் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்ஸ் இல்லாமலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக இயரில் போடுற மாதிரியும் நம்ம இருக்கும். ஓகேவா? இது வந்து ஹேங்கிங் இருக்க மாதிரி இருக்குது. இப்படி இல்லாமலும் டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி ஸ்டட் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றே ஒன்று, இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெட் கேப்ஸ் வச்சுக்கலாம். ஹெட் கேப்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணால் போதும். B7000 அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் த்ரெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுறோங்கிறதுனால டைரெக்டாக நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாலே நமக்கு க்ளூ ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹோல் ஹைடாக மற்ற மாதிரி க்ளூ வச்சுக்கணும். அதுதான் ஹெட் கேப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட் கேப்ஸ் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இது ஸ்மால் சைஸ். அதே மாதிரி டபுள் ஜம்காக்கு 2 ஜும்கா நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ஒன்று ஸ்மால் சைஸ்லேயும் ஒன்று வந்து பிக் சைஸ்லேயும் ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேம் கலர். ஓகேவா? இதில் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று ஸ்மால் ஒன்று பிக். ஸோ 2 ஜும்கா ரெடி பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். நம்ம எல்லாத்துலேயுமே ஹெட் கேப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டட்டும் மேக் பண்ணியிருக்கோம். இது ட்ரை ஆன பிறகு இதை வந்து ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் காட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் ஸ்டட் மேக் பண்ணிக்கோங்க. ஹெட் கேப்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.